ஓம் நமச்சிவாய. என் செல்ல குழந்தையே, இந்த வாழ்க்கையில் எதுவும் எதர்ச்சியாக நடந்துவிடுவதில்லை. எதுவும் திட்டமிடாமல் விபத்தாக நடந்துவிடுவதில்லை. எல்லாவற்றிற்கும் ஒரு காரண காரியம் உண்டு. எல்லாவற்றிற்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களிலும் ஒரு அர்த்தம் புதைந்திருக்கும். சில நிகழ்வுகள் உனக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். சில நிகழ்வுகள் உனக்கு வருத்தங்களையும் கஷ்டங்களையும் கொடுக்கலாம். இவையெல்லாம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நடப்பவைதான். ஆனால் ஒரு சிலர் அதனை புரிந்து கொள்வார்கள். இன்னும் ஒரு சிலர் அதனை புரிந்து கொள்ள முடியவில்லை என்று புலம்புவார்கள். எல்லாவற்றிற்கும் காரண காரியங்கள் உண்டு, அர்த்தங்கள் உண்டு என்றால் என் வாழ்வில் நடந்த எதிர்மறையான நிகழ்வுகளுக்கும் அர்த்தம் இருக்கின்றதா? அத்தனை பாவங்களையா நான் செய்து விட்டேன்? அத்தனை கர்ம வினைகளை சுமந்து கொண்டிருக்கிறேனா என்று மீண்டும் கேட்பாய். எனக்கு தெரியும். சரி, ஒன்றை கூறு. இப்பொழுது உன் வாழ்வில் நடக்கும் நிகழ்வுகளை, நல்ல நிகழ்வுகள் கெட்ட நிகழ்வுகள், உனக்கு நன்மை தருபவை உனக்கு கெடுதல் தருபவை என்று எதை கொண்டு நீ பிரித்து வைத்திருக்கின்றாய்? உன்னை சுற்றி நிகழ்வுகள் நடக்கின்றன, அவ்வளவே. அவை நல்லவையா கெட்டவையா, நன்மை செய்யுமா தீங்கு விளைவிக்குமா என்பதை நீ எவ்வாறு முடிவு செய்யலாம்? நான் கூறவா? நீ என்னிடம் ஒன்றை கேட்கிறாய். அதை நான் கேட்டதை கேட்டபடியே உடனடியாக கொடுத்து விட்டால் உன் வாழ்க்கையில் நன்மை நடந்துவிட்டது. அது கிடைக்க தாமதமானாலோ அல்லது தட்டி போய் விட்டாலோ உன் வாழ்க்கையில் கெட்டது நடந்துவிட்டது. இப்படிதானே நீ முடிவெடுத்து விடுகிறாய்? ஒரு குழந்தை தன் தாயிடம் அழகான ஒரு கத்தி வேண்டும் என்று அடம் பிடிக்கிறது. ஆனால் அந்த தாய்க்கு தெரியும் அது ஆபத்தானது என்று. எனவே அதை தருவதற்கு தாய் மறுக்கிறார். ஆனால் அக்குழந்தை விடுவதா இல்லை, அடம் பிடித்து செல்கிறது. அது ஆபத்தானது என்பதை எடுத்து கூறினால் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் அழுது அடம்பிடித்து கொண்டிருக்கும் அந்த குழந்தையிடம் இருக்காது. இப்போது அந்த தாய் அறிவுரை கூறி பார்க்கிறாள். செல்லுபடியாகவில்லை. எனவே சரி, உனக்கு பிறகு வாங்கி தருகிறேன் என்று சமாதானம் படுத்துகிறாள். மனம் சற்று அமைதியானால் ஒன்று உண்மையை புரிந்து கொள்ள நேரம் கிடைக்கும், அல்லது அதை மறந்துவிட காலம் வழிவகை செய்யும். இதுவே அந்த தாய் எடுத்த முடிவு. அப்போதைக்கு அந்த குழந்தையை சமாதானம் படுத்துகின்றான். பிறகு புரிய வைக்க முயற்சி செய்வாள். ஆனாலும் புரியவில்லை என்றால் அந்த கூர்மையான ஆயுதம் தனக்கு வேண்டும் என்று அந்த குழந்தை இடம் பிடித்தால் இப்போது சொல், அந்த தாய் என்ன செய்ய வேண்டும்? தான் பெற்ற பிள்ளை தன் கண்முன்னே கண்ணீர் வடிக்கிறது அல்லது அடம் பிடிக்கிறது. அதன் மனம் நோகக்கூடாது என்பதற்காக கூர்மையான ஆயுதத்தை அவன் கைகளில் கொடுத்து விடுவாளா? பாதுகாப்பான ஆபத்து இல்லாத இன்னொரு விளையாட்டு பொருளை அவன் கைகளில் கொண்டு போய் சேர்ப்பாள். அவன் மனதை மாற்ற முயல்வாள். அந்த குழந்தையை பொறுத்தவரை இது ஒரு சோகமான நிகழ்வுதான். தான் கேட்டது தனக்கு கிடைக்கவில்லை. தான் ஆசைப்பட்டதை தாய் தனக்கு கொடுக்கவில்லை. எனவே இந்த நிகழ்வு துக்கமான ஒன்றாக மாறி போகின்றது. ஆனால் உண்மை என்னவென்று உனக்கு புரிகின்றதல்லவா? ஒரு ஆபத்தை தன் குழந்தையிடமிருந்து தள்ளி வைத்திருக்கின்றான். ஒரு ஆபத்தில் இருந்து தன் குழந்தையை காப்பாற்ற இருக்கின்றான். இதை 1000 முறை 1000 வழிகளில் எடுத்து சொன்னாலும் அந்த குழந்தைக்கு புரிய போவதில்லை. அதற்கான மனப்பக்குவம் அதற்கு இல்லை. சிறிது காலம் சென்ற பின் இதன் அர்த்தத்தை அது புரிந்து கொள்ளும். ஆனால் அதற்காக தன் தாயிடம் சென்று நன்றியோ மன்னிப்போ அந்த குழந்தை கேட்கப் போவதில்லை.
எது தனக்கு கெட்டது, எது தனக்கு துயரம் கொடுத்தது என்று நினைத்து இருந்ததோ அது நன்மைதான் என்பதை அது புரிந்து கொள்ளும். அதுவே அந்த தாய்க்கும் போதுமானதாகும். இப்போது நீயும் இந்த நிலைமையில்தான் இருக்கின்றாய். நடக்கும் நிகழ்வுகள் எல்லாமும் உனக்கு எதிராக நடக்கின்றது, கெட்டதாகவே நடக்கின்றது. எல்லா நிகழ்வுகளும் எதிர்மறையானது என்றது நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். ஆனால் நடக்கும் எல்லா நிகழ்வுகளும் உனக்கு நன்மைதான் என்பதை வருங்காலத்தில் உணர்ந்து கொள்வாய். பயப்படாதே, உனக்கு தீங்கு நேரிட ஒரு நாளும் நான் விடமாட்டேன். நல்லது மட்டுமே உனக்கு நடக்கும். நம்பிக்கையோடே இரு. ஓம் நமச்சிவாய.